எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு தான் உங்களுக்குண்ணே. எல்லாம் தரமான கொடியாடு. எல்லாம் பல் போடுதா பல் போடாதானே? 4 பல்லுண்ணா. எல்லாமே 4 பல்லு. எல்லாம் ஃபுல்லா கிடாதானே? எல்லாம் கிடா. எல்லாம் கிடாதான். நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா வந்து இது வந்து ரிட்டர்ன் கொண்டு போறீங்க அப்படிதானே? 25 எடுத்து வந்துச்சுன்னா 10 வித்துருச்சு. 15 ரிட்டர்ன் கொண்டு போறீங்க. ஆமா. எவ்வளவு விலை சொன்னீங்க? எவ்வளவு விலை சொன்னீங்க அவரேஜா? ஒன்னு ஒரு ரேட்ல இருக்குண்ணா. 30, 28, 40 அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இது வந்து விலை கொஞ்சம் கம்மியா கேட்காங்களோ? நீங்க எதிர்பார்த்த விலை இல்ல. விலை உள்ளதெல்லாம் போயிடுச்சுண்ணா. சரிங்கண்ணா. விலை உள்ளதெல்லாம் போயிடுச்சு. பாக்கி ஒரிஜினல் கொடி ஆடு என்னண்ணே? தரமான ஆடுதான் வாங்கிட்டு போறீங்க. ஆடை போய் ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. மாதிரி 2 சாட்ட மாதிரி வளர்த்துருக்கேன். கிடாமரியா பொம்மரியா? ஆமரி ஒண்ணு பொம்மரி. கிடாமரி ஒண்ணு பொம்மரி ஒண்ணு. ஆடு எப்படி விலை சொன்னாங்கண்ணே? ஆடு 35 ரூபா சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. பசிகள் எவ்வளவு கேட்டி எவ்வளவு மதிச்சிய? 32 ரூபான்னு முடிச்சிருக்கு. 32 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? நீ பசிகள் எவ்வளவு கேட்டீங்கண்ணே? நான் பஸ்ல 22 ரூபாய்க்கு கேட்டேன். 22 ரூபாய்க்கு கேட்டிய? அது விட மாட்டேன்ட்டாங்க. ஃபைனலா 32 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆடு என்ன விலை, குட்டி என்ன விலையா? ஆடு என்ன 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். நம்ம கரெக்டா கணிக்க முடியல. அண்ணா இங்க பாருங்க. அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நல்ல வளர்ப்பு கேச்சால உள்ள குட்டி வாங்கிட்டு போறீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிட்டு போறீங்க? மொத்தம் 7 குட்டி. 7 குட்டி வாங்கிட்டு போறீங்க. எல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டியா இருக்கு. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க? 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம். ஒரு வருஷம் வளர்ப்பீங்க அப்படிதானே? புண்ணாக்கு தவிடு எல்லாம் போடுவாங்க. எல்லாம் ஜம்மன் போடுங்க அப்படிதானே? இது கூட நல்லா இருக்கும். கிரிமருந்து தடுப்பூசி எல்லாம் போடுவீங்க போட மாட்டீங்களா? தடுப்பூசி போடுவாங்க. கிரிமருந்து கொடுப்பீங்க? ஆமா, எல்லாம் கொடுப்போம். எல்லாமே கொடுப்பீங்க. கொடியாடு மட்டும் தான் நல்லா வளருமானே? விட ஆமா, கொடியாடு தான் அப்படி கொடியா நல்லா வளரும். சரி, ஓகே ஓகே. நல்ல சூப்பர் ஆடு. நல்ல ரெட்டை குருடான ஆடு. பால்கனி ஆடு தானே? ஆமையா. ஆடு பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? அதுங்கயா பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. அப்பா பல்லு தான். ஆமா. 2 குட்டி எந்த ஆடுக்கு இருக்கியா? இந்த கன்னி ஆடுக்கா? கன்னி ஆடுக்கு 2 மரியாயா? ஆமையா. 2 மரி என்ன மரிங்கயா? கிராமரி ஒண்ணு பொம்மரி ஒண்ணு. கிராமரி பொம்மரி. இந்த போராடு சனையா? ஆமா. ஆமா சனை. எத்தனை மாசம் சனையா இருக்குயா? 3 மாசம் சனையா. 3. படிமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மகாராஷ்டிரா நாலாரம் பக்கத்துல. சரி சரி. சூப்பர் ஆடு. 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 குட்டி ஆடு தானே? அது எவ்வளவு விலை சொன்னாங்க? 32,000. இது 2 இதெல்லாம் சேர்த்து 32. மரி 2 என்ன மரி? பொம்மரி அப்படிதானே? ஆடு எத்தனை பல்லு சொல்லிருக்காங்க? பல்லாம் தெரியல. பல்லு தெரியல. 32 வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா வைக்கலையா? ஆடு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? எனக்கு 59 ஆகுது. 59 வயசு ஆகுது. அதனால அந்த வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி. எத்தனை ஆடு இருக்கும் வீட்டுல? கிடா இருக்கா? வீட்டுல ஒரு 10 உருப்படி இருக்கு. சரி சரி. யாரு வாங்கி தந்தா உங்களுக்கு ஆடு? என் மகன் தான் வியாபாரி. உங்க பையன் வியாபாரியா? இல்ல, வியாபாரி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெளியில இருந்து வரோம்னா. சூப்பர் ஆடு. நல்ல ரெட்டை ஊர்ல அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. இது வந்து கண்ணில கிராஸ். கண்ணி கொடி கிராஸ் ஆன ஆடு. சரி, மரி 2 என்ன மரி பிரதர்? இது கிடாமரி. 2மே கிடாமரி தான். சாட்ட மாதிரி ஒரு போல வளர்த்திருக்கேனே. ஆமா, ஒன்னு போல வளர்த்திருக்கு. ஆடு நல்ல கொஞ்சம் விலை அதிகமா தான் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு. ஆமா, 40 ரூபா சொன்னாங்க. 40,000 சொன்னாங்க. 35 முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் கேள் எவ்வளவு கேட்டிய? ஃபர்ஸ்ட் கேளு நான் 30 ரூபாய்க்கு மதிச்சேன். 30 ரூபாய்க்கு மதிச்சேன். 30 ரூபாய்க்கு மதிச்சீங்க. 35 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆடு எப்படி வேட்டைக்கு? ஆடு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? இளஞ்சன வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? சரி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க பிரதர்? வீட்டுல ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு. குட்டி என்ன மதிப்பு? ஆடு என்ன மதிப்பு? குட்டி 8 ரூபா கரையா வச்சுக்கலாம். 8 16. இது ஆடு கூடாத ரேட்டு. ரேட்டு கூட மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஓ, மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதனால கூட மனசு இல்ல. வாங்கியாச்சு. எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க? காலையில 4 மணி நேரம் சுத்திக்கிட்டே தான். 4 மணி நேரம் சுத்திட்டு இருக்கீங்க. சூப்பர். 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 மரி என்ன மரிங்கயா? 2 பல்ல நல்லா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? 27 ரூபா சொன்னாங்க. 27 சொல்லி எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? இப்ப 26க்கு வாங்கிருக்கு. 26க்கு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? அதுக்கு மேல குறைக்க முடியல. கூடுதல் நினைக்கலாம், கம்மி நினைக்கலாம். விலை கொஞ்சம் கூட தான். எவ்வளவு கூடுதல் நினைக்கீங்க? ஏதோ ஒரு 2000 ரூபா கூட. 2000. வணக்கம் ஐயா. 2 பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாய்யா. 2 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? இது 2-3 மாசம் குட்டியா இருக்கும். அந்த குட்டி அதே 2 ஒண்ணுதான். ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. வரும்போது எப்படி குட்டி வாங்க நினைச்சு வந்தீங்க? நாங்க பொட்டு குட்டி வாங்கினே தான் நினைச்சு வந்தோம். பொட்டு குட்டி என்னைக்குமே வெள்ளிக்கிழமை தானே பொட்டு குட்டி வரும். இன்னைக்கு வராதுல்ல? வராது. நம்ம யோகத்துக்கு வந்திருக்காதான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க? 2 15 ரூபா சொன்னாங்க. நாங்க 1000 ரூபாய் குறைச்சிருக்கோம். 14 வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது என்னையா? என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க? நாங்க ஒரு 6 மாசம். 6 மாசம். ஆமா. எப்போதுமே 6 மாசம் வளர்ப்பீங்க? 6 மாசம் வளர்த்துட்டு கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி வளர்த்த அனுபவம் இருக்கா? ஆமா, வளர்த்த அனுபவம் இருக்கு. என்ன இற கொடுப்பீங்க? காய்கறி எல்லாம் சாப்பிடும். வேற காய்கறி, பருத்தி குட்டை, தம்பிக்கு உமி போட்டு கொடுப்போம்.
அப்படி உங்களுக்கு போட்டு கொடுப்பீங்க. ஆமா. லாபம் இருக்கா லாபம் இல்லையா? லாபம் இருக்கியா? லாபம் இருக்கு. லாபம் இல்லாம மறுபடியும் மொத்தம் எத்தனை குட்டி வளர்க்கீங்க வீட்டுல எப்போதும்? நாங்க எப்பவுமே 2 குட்டி தான், கை வளர்ப்பு 2 தான். டாப்பான கிடா, சூப்பர் கிடா வாங்கிட்டு போறீங்க. கிடா பத்தி சொல்லுங்க. கிடா பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 2 பல்லுண்ணே. பல்லு 2 பல்லு தான், எல்லாம் கிடா தான். சரி ரைட். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை வந்து 25,000 சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? ஃபைனலா 22. 22 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் கேலி எவ்வளவு கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் கேலி 20 கேட்டோம். 20 கேட்டே 22 முடிச்சு 22 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்காக. உரம்ப எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா? விலை ரேட் அதிகமா வாங்குறோம். ஓ இதே மாதிரி கிடா வாங்க நினைச்சீங்க. 2 பல்ல பாத்தீங்கன்னா 4 பல்ல வாங்க நினைச்சீங்க. 2 பல்லு தான். இப்போ 2 பல்லு தான் வாங்குவீங்க. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? எத்தனை மணிக்கு காலையில வந்தீங்க? காலைல 5 மணிக்கு வந்தோம். 5 மணிக்கு வந்தீங்க. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? கிடா ஏற்பட்ட கிடா பார்த்தாச்சு. இந்த கிடால என்ன சிறப்பு இது வாங்கிருக்கீங்க? இது வந்து கலர் பிடிச்சிருந்துச்சு. கலர் இந்த கண்ணை ஆடு பல்லுக்குனே? ஆமையா. 2 பல்லு குறால் தான் உங்களுக்கு? ஆமா. 2 பல்லு தான். 2 குட்டி போடுமா 1 குட்டி போடுமா? அது நம்ம சொல்ல முடியாது. சரி எவ்வளவு விலை சொன்னாவோ? 15 ரூபா முடிச்சிருக்கு. 15 ரூபா சொன்னது எவ்வளவு? சொன்ன கூட சொன்னாங்க. 15 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. 15 எத்தனை மாசம் எடுக்க முடியும்? நம்ம பார்த்து தான் செய்யணும். குறாலு ஆனா 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கிடலாம். வீட்டுல வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்ப ஆடு வாங்கிட்டு போற? நீ கிட்ட வாங்கின இருக்கு. கோயிலுக்கு கேட்டாங்க. கோயிலுக்காக வாங்கி கோயில் வாங்கி கொடுத்துருக்கீங்களோ? ஆமா ஆமா. சரி பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு இப்பதான் போட்டுருக்கேன். பல்லு இப்பதான் போட்டிருக்கோம். சரி ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 25 ரூபா சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க? 22. ஃபர்ஸ்ட் கேலி எவ்வளவு கேட்டியோ? ஃபர்ஸ்ட் கேலி 20 ரூபாய் கேட்டோம். 20 ரூபாய் கேட்டே 22 முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா அதுனே? கிடா வரத்து அதிகமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு விலை பரவாயில்ல. விலைக்கு பரவாயில்ல. ஆனா அருமையான புளியம்போர் குறால் பல் போட்டதா பல்லே போடலையா? பல்லு 2 பல்லு போட்டு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? ஆடு வெட்டிக்குமோ? 2 மாசம் சனையா இருக்கும். எப்படி சொன்னாங்க? 2 மாசம் மடு போட்டேனே. எப்படி சொன்னாங்கய்யா? எவ்வளவு விலை சொன்னாங்க? 15 வருஷம். எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 12 ரூபா முடிச்சு போறேன். இந்த ஆடு வாங்கிட்டு போன நமக்கு என்னையா போகுதுன்னு சொல்லுங்க. 2 மாதிரி இருந்தா போதும். 2 மாதிரி இருந்தா போதும். ஒரு மாதிரி போட்டாலும் நம்ம முதல்ல எடுத்துடலாம். சரி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? இது 10 வருஷம். 10 வருஷம் சாதாரண வச்சுக்கலாம். ஆடு வாங்குறது நல்லதா குட்டி வாங்கி வளர்க்கறது நல்லதா? குட்டி உடனே வித்துக்கலாம். ஆடுனா 10 மாசம் வளர்க்கணும். அப்பாட்ட நமக்கு இருக்கும். வணக்கம். சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. ஒரிஜினல் 30 ரூபாய்க்கு காணும். 30 ரூபாய்க்கு காணும். நல்ல அருமையான கிடா. பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லு 2. பல்லு 2 பல்லு. காய் எடுத்தா காய் அடிக்காதா? காய் அடிச்சது. ஓ நீ வாங்கிருக்கீங்களா? இல்ல வாங்கிருக்கேன். எவ்வளவு விலை சொன்னாங்க? சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 23 வாங்கிருக்கீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? அது கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. எத்தனை கிடா பாத்துருக்கீங்க சந்தையில? ஒரு 10 கிடா பாத்து. 10 கிடா பாத்தீங்க. இந்த கிடால என்ன சிறப்பு? என்ன காரணத்துக்கான இந்த கிடா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இதே எங்களுக்கு நல்ல நேரம் பிடிச்சது. அது நேரத்துக்காக இதை வாங்கிருக்கேன். நேரத்துக்காக தான் அந்த கிடா வாங்கிட்டு போறீங்க. எப்போ புளியம்பர் கிடா தான் வாங்குவீங்க? ஆமா எப்பவும் புளியம்பர். வணக்கம் பிரதர். வணக்கம். எந்த இருந்து வரீங்க பிரதர்? மதுரை மாங்குளத்துல இருந்து வரோம். மதுரையில இருந்து வரீங்க அப்படிதானே? மொத்தம் 3 குட்டி ஒரே மாதிரி இருக்கு. ஒரு குட்டி மட்டும் சின்ன குட்டியா இருக்கு அப்படிதானே? கிடாமரியா பொம்மரியா? எல்லாமே பொண்ணு தானே. எல்லாமே பொம்மரி. ஆடு ஆக்கணுங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. சரி இது எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 3 குட்டி ஒரு போல இருக்குதா? இதானே. இது எல்லாமே 13 தானே. 13. ஒரு குட்டி 13 கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. 13. இந்த குட்டி சின்ன குட்டி வந்து 5 வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்? எப்படி ஆடாக்கணும் என்ன யாது சொல்லுங்க. ஆடாக்குறதானே. ஆடாக்கி பிசினஸ் பண்றதா? வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது இந்த மாதிரி இதா இருக்கும். கொடியாடு குட்டியா தான் வாங்கிச்சு. அது மாதிரி ஒரிஜினல் கிடைச்சிட்டா? எல்லாம் கிடைச்சு. எல்லாம் ஒரிஜினல் தான் வாங்கிட்டு போறீங்க. கிராஸ் இல்லையே? கிராஸ் எல்லாம் இல்லனே. ஒரிஜினல் குட்டியா தான் வாங்கிட்டு போறீங்க. எப்படி வாங்க நினைச்சீங்க? எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 4 குட்டி வாங்கிருக்கோம்னே. 2 குட்டி எக்ஸ்ட்ரா போயிருச்சு. வீட்ல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? கொடியா வீட்ல ஒரு 10 குட்டி இருக்குனே. செட் ஆகுதா அந்த ஆடலாம்? செட் ஆகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே. இப்ப எத்தனை 4 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 4 ஃபுல்லாவே எத்தனை மாசம் குட்டியா இருக்குன்னா இது எல்லாமே? இது வந்து 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டி. அதனால ஒட்டசலா இருக்கு அப்படிதானே? ஒட்டசலா. எல்லாம் கொடியாட்ட கிராஸ். ஒரிஜினல் கிடையாது. கிடையாது. எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 20 ரூபாய் சொன்னாங்க. 20 ரூபாய் சொன்னாங்க. ஆமா 5 கரையாம் போட்டுருக்காங்க. 5 கரை. ஆமா 5 கரை வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு 6 மாசம். 6 மாசம். என்ன கையற குடுப்பீங்க? நாங்க மக்காச்சோளம் இது தவிடு பருத்தி விதை இல்ல குடுதல ஜம்முன்னு வளரும். சூப்பர் கிடா வாங்கிட்டு போறீங்க. காய் அடிக்காத கிடா போலுக்குனே. ஒன்னு அடிச்சது ஒன்னு அடிக்காது. பல் போட்டதா? பல் போடலையானே? இது பல்லு போடல. இது 2 பல்லு. அது 2 பல்லு. இந்த ஆட்டு காலருக்கே வந்து பைசா கொடுக்கணும் அப்படிதான். ஆமா கண்டிப்பா. சூப்பர் கலர். ஆமா. என்ன விலை சொன்னாங்கண்ணே? இது 40,000 சொன்னாங்க. 40,000. 20,000 கரையும் சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 35. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 4-5-6 மாசம் வளர்க்கணும். 5-6 மாசம் வளர்க்கணும். என்ன கையற குடுப்பீங்க?
கை மக்காச்சோளம், ம். அகத்திக்கீரை, சரிங்கண்ணே. பருத்தி விதை. பருத்தி விதை இந்த மாதிரி கொடுத்தா நல்லா வளரும். 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு நம்ம ஒரு குட்டி? குட்டி ஒண்ணு 30 ரூபாய்க்கு போகும், 25 ரூபாய்க்கு குறையும். ஒரு ஆட்டுக்கு நம்ம மாசம் 1000 கிடைக்கலாம் அப்படிதானே? கண்டிப்பா 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 1000 கிடைக்கும். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 10 குட்டி இருக்கு. 10 குட்டி. எதனால பெரிய குட்டி வாங்கி வளர்க்கீங்க, சின்ன குட்டி வாங்கி வளர்க்காம? டக்குன்னு போனவனே இடத்திங்கும், டக்குன்னு உண்டாயிரும். நம்ம விற்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. இந்த எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 5 மணி ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு 8, 8:30, 9 மணிக்குள்ளே இந்த சந்தை முடியுது. அது வந்து செம்பரியாட்டு சந்தை. நீங்கள் வெள்ளாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்குள்ள அந்த சந்தை ஸ்டார்ட் ஆயிடுது. மினிமம் இது முடியக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 9, 9:30 அந்த சந்தை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து வளர்ப்பு குட்டியாக இருக்கட்டும், இல்லைடா தாயாடாக இருக்கட்டும், எப்படி ஆடுகள் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? நல்ல பெரிய சைஸான ஆடுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிரசனை ஆடுகள், என்ன உங்களுக்கு எப்படி எந்த விதமான குட்டிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் குட்டிகள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குங்க, சந்தை என்னைக்குன்னு தெரில அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, வெள்ளிக்கிழமை செம்பரியாட்டு சந்தை, சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. சரிங்களா? அதை குழம்பாமல்